வணக்கம். கோவைக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் மோர், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி மற்றும் உப்பு சேர்த்து பச்சடி தயாரித்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய், வாய்ப்புண், வயிற்றுப்புண் போன்றவை குணமாகும். வாரம் இருமுறை கோவைக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி மோருடன் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தாலும் சர்க்கரை நோய், வாய்ப்புண், வயிற்றுப்புண் நீங்கும். கோவைக்காயை உணவில் சேர்த்து வர ஜலதோஷத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நாக்கில் ஏற்படும் சுவையின்மை நீங்க கோவைக்காயை ஊறுகாயாகவோ அல்லது வற்றலாக தயாரித்து நெய்யில் வறுத்து சாப்பிட வேண்டும். கோவை இலை சாறு எடுத்து காலையும் மாலையும் என தொடர்ந்து 4 நாட்களுக்கு 50 மில்லி அளவு குடித்து வர சீதபேதி குணமாகும். சம அளவு கோவை இலை சாறு மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி சொறி, சிரங்கு, படை உள்ள இடங்களில் மேல் பூச்சாக பூசி வரலாம். அல்லது கோவை இலை சாற்றுடன் வெண்ணெய் சேர்த்து சொறி, சிரங்கு, புண்ணுள்ள இடங்களில் பூசி வந்தாலும் நிவாரணம் பெறலாம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.